அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆட்ஸ் வரது தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெட்மி மொபைல் எடுத்தாவே எதில் போனாலும் ஃபைல் மேனேஜராக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஆப்ஸாக இருக்கும், இல்லை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதாக இருக்கட்டும், ஏன்னா வீடியோ பார்க்கும் போதாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஒன்று பார்த்துட்டு இருப்போம், அந்த ஆட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்ஸ் வராது. மோஸ்ட்லி ரெக்கமெண்டட்னு இருக்கும். அந்த ரெக்கமெண்டட்லேருந்து செட்டிங்ஸில் வந்து அந்த டிக்கை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு மோஸ்ட்லி ஆட்ஸ் வராது. அது எந்தெந்த இடத்துல ஆட்ஸ் வருதோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி அபவுட்குள்ளே போனீங்கன்னா ரெக்கமெண்ட் இருக்கும், அதை மட்டும் டீசெலக்ட் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு வராது. இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் கூட எனக்கு ஆட்ஸ் நிறைய வரும். நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து டீப் க்ளீன் சொல்லிட்டு நான் என்னோட இதுவை க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இதில் ஆட்ஸ் வரும் பாருங்கள். அந்த ஆட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ லோட் ஆகட்டும். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ஆப்லேருந்து எனக்கு ஒரு ஆட்ஸ் வந்திருக்கு. அதாவது டெய்லி அப்டேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்னு வந்திருக்கு. இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்க காண்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனாலும் ஆட்ஸ் வரும், ஏன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணால், இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங் சிம்பிள், அதாவது வீல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கியர் சிம்பிள் மாதிரி. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எதில் ஆட்ஸ் வருதோ அதில் போய் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் ஜஸ்ட்டு இப்படி கர்சரை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிசீவ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதேமாதிரி ஃபைல் மேனேஜர்லேயும் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபைல் மேனேஜரில் போய் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி வந்ததுன்னா திருப்பி செட்டிங்ஸில் போய் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இதில் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா டீப் க்ளீனிங் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த ஆட்ஸ் வருதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆட்ஸே வரல எங்கேயுமே. நீங்களே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்ஸே எனக்கு எங்கேயுமே வரல, தெரியுதா? இப்போ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறேன். ஃபைல் மேனேஜருக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் அது மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ செட்டிங்ஸில் போய் நம்ம அதையும் கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஆல்ரெடி நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அபவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி வந்து ரெக்கமெண்டேஷன் ஆனில் தான் இருக்குது, நான் டிசபிள் பண்ணல போல் இன்னும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை டிசபிள் பண்ணிக்கலாம். இதை டிசபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வராது. அதேமாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். அதேமாதிரி அதில் போய் செட்டிங்ஸில் போய் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, உங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. ஃபோனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நெட்டும் தேவையில்லாமல் செலவாகாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.